கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலி தன் கொஞ்சிதனை ஏற்கலைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன், பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். ஆகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதிமான்கள் ஆவியில் மருகி நின்றேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். அகா பரலோகமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோக மதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 8வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு முணு என்று ஓதுகிற குறிகாரத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்கள் விசாரிக்கலாமோ? ஒரு அருமையான சப்ஜெக்ட். இதுல லாங்குவேஜ்ல ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. ஸ்பிரிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ஆவி. ஸ்பிரிட்டுக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம கத்துக்கொள்ள போகிறோம். ஸ்பிரிட் ஓப், ஓ மேல கோடு போட்டு ஆர போட்டு பி ஓப். ஸ்பிரிட் ஆவி. ஒரு மனிதன் மரித்த உடனே அவனுடைய சரீரம் செப்பரேட் ஆகுது. இந்த ஸ்பிரிட் என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் டெட், மரித்தவனுடைய ஆவி. சரி, மரித்த உடனே அந்த ஆவி அந்த சரீரம் எங்க போகுதுங்கிற ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போறோம். ஏசாயா 29வது அதிகாரம் 4வது வசனம். இப்ப ஒரு பேசிக்கான கான்செப்டை நீங்க புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அது என்ன நான் பாக்குறதுக்கு முன்னாடி, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் மரிக்கிறான். மரித்த உடனே என்ன நடக்குது? ஏசாயா ஓப், ஓப். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலே இருந்து பேசுவாய். இந்த ஆவி எங்க இருந்து பேசுனா தரையில இருந்து பேசுது. நீ
பேச்சு பணிதாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்ஞானம் பார்க்கிற சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து சென்று உரைக்க. இந்த வசனம் தான் நமக்கு கீ வசனம். ஓப், ஓ மேல ஒரு கோட்டு, ஓப் ஒரு மனுஷனுடைய ஆவி, மரித்தவனுடைய ஆவி. இப்ப நம்ம உயிரோட போது நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. இந்த ஆவி வேற, இந்த ஆவி வேற. இது மரித்த உடனே எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணுக்கு உள்ள போகிறது. மண்ணுக்கு உள்ள இருந்து போய் இது மரித்து போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிவுக்குள்ள போய்கொண்டே இருக்கும். அதுக்கு நெக்ரோமேனசர் நீல வார்த்தை, அதை கற்றுக்கொள்ளும். நெக்ரோ, NECRO, நெக்ரோ. மேனசர், MANCER, மேனசர். நெக்ரோ மேனோசர். நெக்ரோசிஸ்ங்கிறது என்னன்னா அது ஒரு கிரேக்க வார்த்தை. நெக்ரோசிஸ் அழுகி போறது. இப்ப எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வரான், சதாரி நெக்ரோசிஸ் ஆயிடுச்சு, அது உயிர் இல்லாம போயிடுச்சு. ஒரு சரீரத்துல ஒரு பார்ட் நெக்ரோசிஸ் ஆகும், ஆனா இது முழுசா நெக்ரோ மேனசர். அவ இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆவி. இந்த ஆவி நான் உங்களுக்கு சொன்ன இது மண்ணிலிருந்து இது பேசுகிறது. திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். எசாயா 29வது அதிகாரம் 4. அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய், உன் பேச்சு பணிந்தாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்ஞானம் பார்க்கிறவருடைய சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து. இந்த தத்தம் நம்ம இதே வார்த்தையை தான் இங்க பார்க்கிறோம். எசாயா 8வது அதிகாரம் 10 அவர்கள் உங்களுக்கு அஞ்ஞானம் பார்க்க, அந்த வார்த்தை வருதா? வருது. மரித்துடன் தாவி எங்க வருது? மன்னிப்பு போயிடுச்சு. முணுமுணிக்கிற ஓதுகிற குறிகாரத்தில் விசாரிங்க. சரி, இத ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா லேவியராகமம் எடுத்துக்கோங்க. லேவியராகமம் 19வது அதிகாரம் 31 19:31. அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகளை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்படாமல். குறி சொல்லுகிறவர்கள் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடி போக வேண்டாம். காரணம் அது ஒரு ஆவி. அது என்ன செய்யும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆவி ஒரு மனிதனை ஏமாற்ற தொடங்கும். முதல்ல என்ன சொல்லும்னா அப்படியே அவன் வாழ்க்கையை அப்படியே புட்டு 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 சொல்லும். இவரு ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஆள். அவர் பேரை போட்டுட்டு முதலாளி அப்படின்னு நான் சென்சார் பண்ணிட்டேன். நீ இருக்காரு. அவரு ஒரு காலத்துல பயங்கர பணக்காரர். அப்படி பெரிய கோடீஸ்வரன் நான் பார்த்ததில்லை. அவர் பேர்ல ஒரு நகரே இருக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சுட்டு இந்த ஜோசியக்காரர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார். இவருடைய ஆஸ்தான ஜோசியக்காரர் கீழே விழுந்துட்டார். இந்த முட்டி சிப்பி பெட்டலா பிராக்சர் ஆயிடுச்சு. அவரை எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. எனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரும் மூலமும் ரெக்கமெண்டேஷன். எங்க ஜோசியக்காரர் நல்லா பார்த்துக்கோங்க, எங்க ஜோசியக்காரர் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சர்ஜரி பண்ணியாச்சு. அவர் இந்த ஜோசியர் ரொம்ப அருமையா பேசுவார். அவர் எப்பவுமே ஒரு 2 வார்த்தை பேசிட்டு தான் இருக்கேன். நல்லா ஆயிட்டாரு, தொழிலுக்கு போயிட்டார். இந்த ஜோசியக்காரரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த முதலாளி ஒவ்வொரு காயினையும் அசைப்பார். அசைச்சு 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 ரோட்டுக்கு வந்துட்டார். ஊருக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு தெரு இருக்குது. அங்க ஒரு பெரிய பங்களா இவருக்கு இருந்துச்சு, பாரம்பரிய பங்களா. அதை அவர் வித்துட்டார். எதனால? இந்த குறிசொல்லுடைய ஆலோசனைப்படி கேட்டனால. போய் 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 இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாம் போச்சு, கையில சோத்தலாம் போயிடுச்சு. இவர் இப்ப ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதாங்க காமெடி. அந்த ஆவி இவருக்குள்ள வந்து இவர் அதை இன்னும் தவிர நினைக்க மாட்டேங்கிறாரு. அந்த மனுஷன் ஜோசியக்காரன் போனதுனாலதான் நான் இந்த ரோட்டுக்கு வந்துட்டேங்கிறத ரியலைஸ் பண்ண விட்டார். அதனாலதான் நம்ம பாக்குறோம். அப்படி சொல்ல டோன்ட் கோ, கிட்டையே போயிடாத அப்படிங்கிறாரு. சரி, ஆதியாகமம் 37வது அதிகாரம்
35வது 37 35. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு ஸ்டடி நான் சொல்ல போறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் குமார்த்தி எல்லாம் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் ஆறுதல் இடம், என் குமாரன் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்திலே பாதாளத்திலே இறங்குவேன், இவ்விதமாக இறங்குவேன். அதாவது மண்ணுக்கு கீழே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே இறங்குவேன் அப்படிங்கிறார். 40 இது இறங்குற ஒரு காரியம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 5வது. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறாரு, உன்னதத்துக்கு ஏறுகிறார். உன்னதத்துக்கு பரதேஸ் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களை வரங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார்கள். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக வானத்திற்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினார். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் பாதம் கீழ் பாதாளம் 2 செப்பரேட்டான ஒரு இடத்துல இருந்தாங்க. மேல் பாதாளம் கீழ் பாதாளம் 2க்கும் இடையில ஒரு பிளவு தான் இருந்துச்சு. பிளவுனா ஒரு கேப் தான் இருந்துச்சு. லூக்கா 16வது அதிகாரம். ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்காரு, கீழ் பாதத்துல, மேல் பாதத்துல லாசர் இருக்காரு. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து அவ்விடத்திற்கு கடந்து போகாதபடிக்கு எங்களுக்கு கூட நடுவில் ஒரு பெரிய பிளவு உண்டா இருக்குது. பழைய ஏற்பாட்ட ஒரு பிளவு இருக்குதுங்க. இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க போக முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, கீழே இறங்கி கீழ் பாதாளத்துல உள்ளவங்க கிடையாது, மேல் பாதாளத்துல இந்த லாசரு மாதிரி ஆள்கள் எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாம் அப்படியே கூட்டிக்கிட்டு பரதேச கொண்டு போய் வச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? சரி, இது ஒரு செப்பரேஷன். இந்த குறி சொல்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம உபாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனம். 13:5. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பக்காரனும் கொலை செய்ய கடவன். இவங்களை விட்டு நீங்க துரத்தி விடுறது கிடையாது, கொலை செய்யணும்னு போட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை ஜோஷியக்காரல நான் பார்த்திருக்கேன். அந்த ஜோஷியக்காரருடைய வாழ்க்கை பயங்கர டவுன் ஆயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஆவிகளோட இருப்பாங்க. அந்த ஆவிகளுடைய வாழ்ந்து 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 அவங்க வாழ்க்கை பெரிய ஒரு மைனஸ்ல தான் போயிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களோட நீங்க என்ன செய்யக்கூடாது, இணைய கூடாது, ஜாயின் பண்ணவே கூடாது. இவங்க எங்க இருப்பாங்க? மண்ணில் இருப்பாங்க. மண்ணில் இருந்து என்ன செய்வாங்க? ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஓப் காமிச்சிட்டு இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிற இடத்திலும் முணுமுணுக்கிற குறி சொல்ல இடத்திலும் விசாரிகள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவர்களிடத்திலே விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக உயிருள்ளவர்களுக்காக. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னாவது சீக். இது ஒரு அடிமைத்தனமான ஒரு இடம். அடிமைத்தனமான ஏசாயா 19வது அதிகாரம் 3வது வசனம். 19:3. எகிப்து ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. 19:3. ஆதலால் எகிப்தியுடைய ஆவி அவர்களுக்கு சோர்ந்து இல்லை, எகிப்தியுடைய ஆவி
எகிப்து வந்து விக்கிரகங்களால் நிறைந்திருக்கும். விக்கிரகங்களால் நிறைந்திருக்கும். அங்க அத்தனை வெரைட்டியான கடவுள் இருப்பாங்க. சூரியன் ஒரு கடவுள், நைல் நதி ஒரு கடவுள், பேன் ஒரு கடவுள், பூனை ஒரு கடவுள், இப்படி ஏகப்பட்ட அந்த பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். ஆனா அது என்ன சோர்ந்து போயிருந்தான். சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகத்தையும் மந்திரவாதிகளையும் சன்னதர்களையும் தேடுவார்கள். அவங்க அங்க போய் தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் தான் அவங்களுக்கு கடினமான அதிபதியத்துல ஒப்பு கொடுப்பேன். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்க போறோம். இதுதான் இன்னைக்கு ஒரு கீ வார்த்தை. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 3வது வசனம். முதல் சம்பவத்தை நான் உங்களுக்கு வரைக்கிறேன். இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். கான்ட்ரவர்ஷியல்னா இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நான் ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், பைபிள் ஸ்காலர். அதனால இது என்னுடைய வெர்ஷன் கிடையாது. அதனால நீங்க புரிஞ்சு கொள்ள போறீங்க. இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சவுல் தான் சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறிச்சலையும் தேசத்தில் எல்லாரும் துரத்தி விட்டான். இப்ப பெலிஸ்தர் கூடி வந்து சவுலுக்கு விரோதமாக யுத்தம் ரெடியாகுது. இப்ப இவனுக்கு ஒரு பயம் கட்டுச்சு. இந்த யுத்தத்தை நான் ஜெயிப்பேனா தோப்பேனா? ஆண்டவர்கிட்ட போனா அவர் தான் துரத்தி விட்டாரு. நீ எல்லாம் சரிப்பட்டாருப்பா அப்படின்ட்டாரு. இப்ப இவன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு குறி சொல்ற ஒரு பொம்பளைட்ட போறாரு. 6 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொப்பனத்திலாவது ஊரிமின்னாவது தீர்க்கதரிசனம் மறு உத்தரவு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார். ஸ்டாப், நான் அவன்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு வாய்ப்புத்திட்டார். இவன் பார்த்தான், நம்ம விடக்கூடாது, குறி சொல்ற பொம்பளைட்ட போன்ட்டு போயிட்டார். அஞ்சனம் பார்க்கிற ஒருத்தியை தேடுங்கள், 4 இடத்துல போய் விசாரிப்பேன். அப்பொழுது சவுல் வேஷம் மாறு வேஷத்துல போறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ராஜா ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டுட்டு, ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு, ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு, கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு யாரை தேடி போறாரு? அஞ்சனம் பார்க்கறவங்க. இவர் தான் எல்லாத்தையும் துரத்தி விட்டார். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே அங்க போயிட்டார். அப்பொழுது வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து 2 ஸ்திரீகள் இடத்திலே போய் சேர்ந்தார்கள். அவளை, இனி அஞ்ஞனம் பார்த்து எனக்கு குறி சொல்ல வேண்டும், நான் உன்னிடத்திலே சொல்லுகிறவனை எழுப்ப வேண்டும். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுல எழுப்பி விடு அப்படிங்கிறார். சவுல் பாருங்க 14 அப்படி ரூபம் என்ன கேட்டார். அதற்கு அவள் சால்வை போத்திருக்கிற ஒரு முதிர் வயதான மனுஷன் எழுப்பி வருகிறார், அதனாலே சவுல் என்று முககோபம். 15 சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன, என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், இதுதாங்க ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு காரியம். பிரதர்ஸ் அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாம் யார் அப்படின்னா ஒரு ரெஸ்டிங் பரிசுத்தவான்கள். யாருங்க ரெஸ்டிங் பரிசுத்தவான்கள்னா? சாமுவேல் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கீழே விட வைக்கல. நல்ல வயதுல மறிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், சந்தோஷமா இலைப்பாரி கொண்டிருக்கிறார். இனி ஆண்டோடைய சத்தம் கேட்கும் போதுதான் அவர் என்ன செய்வார்? அந்த மண்ணில இருந்து திரும்பி வருவார், மேல பள்ளத்துக்கு போவார். இப்ப அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு அஞ்ஞனம் பார்க்கிற ஸ்திரீ, குறி சொல்ற பொம்பளை, இவளை எழுப்பி விட முடியுமா? அதனால இது சாமுவேல் கிடையாதுன்னு அவர் ஆர்கியூ பண்றாரு. ஆனா வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு அப்படி கேட்டீங்கன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி பாருங்க. கிளியரா இருக்கா? கிளியரா. ஸோ அதனால நீங்க இதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது சாமுவேலாவும் எடுத்துக்கலாம், இல்லாம எடுத்துக்கலாம். ஆனா மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன, என்னை கலைத்தது என்ன? அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வருகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார்.
தேவனும் என்னை கைவிட்டார். கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டார். ஆகையால் என்ன செய்யுங்க, அதற்கு சாமுவேல், உன்னை விட்டு விலகி உன் சத்ருவிடத்தில் போது நீ நிறுத்தி கேட்பானேன், உன் கையை பிரித்து தோழனான தாவீது கையில கொடுத்துட்டார். இப்ப ஒரு மரணம் வருது. அந்த மரணத்துடைய காரணம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். வாசிப்போமா? 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். இப்ப இந்த சவுலை கொன்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சாமுவேல் 31வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த யுத்தம் வந்துருச்சு. பெலிஸ்தர் மேல வந்துட்டு இருக்காங்க. அவன் ஆயுததாரியை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெலிஸ்தியர், அதாவது ஒரு விருத்த செய்து இல்லாத நீங்க கையில சாகிறதுக்கு நீ என்னை கொன்று போட்டுன்னு ஆயுததாரிட்ட சொல்றாரு. அதற்கு மிகவும் பயப்பட்டனாலே அப்பொழுது செய்ய மாட்டேன். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து சேர்த்து போறான். இது ஒரு ஆங்கிள். ஆனா இன்னொரு டைரக்ஷன் அது எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல ஒரு அமெரிக்கன் வந்து சொல்றான் தாவீதுட்ட, நான் தாயா கொன்னேன், இவர் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய பிரதாசமா சொல்றாரு. அப்பொழுது நீ யார் என்று கேட்டார். நான் அமலேக்கன் என்று. அவரிடத்தை வந்து நீ என்னென்று கிட்டே வந்து என்னை கொன்று போடு, என் பிராணனை முழுவதும் போகனாலும் எனக்கு வேதனையா இருக்கு. அது கீழே விழுந்துட்டாரு, சாகல, குறை உயிராக என்னை குத்துவேன். நிச்சயமாக அது போய் அவரை கொன்று போட்டேன், தலையில் இருக்க எல்லாத்தையும் கையில கொடுங்க. தாவீது இவனை பிடிச்சு கொண்டு விட்டார். இப்ப கொஸ்டின் என்னன்னா, யார் இவனை கொண்டார், காரணம் என்ன, அதான் ஆன்சர் பார்க்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். சவுலை கொன்றது சவுல் சூசைட் பண்ணி செத்து போனானா, பெலிஸ்தியன் கொண்டாரான்னா ஆன்சர் இங்க இருக்கு. அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களுடைய தேடினது செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று. தேவனை சாமுவேல் சவுலை கொள்றார், இதுல சந்தேகமே இல்லை. சரி, இப்ப இது ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டப்படும். முதல் சத்தம் எங்க இருந்து வருதுன்னு காமிச்சேன். 29 நாள்ல மண்ணில இருந்து வருது. 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். இது போல ஆண்டவர்கிட்ட போகாம ஒரு கடவுள்கிட்ட போறாங்க. ஆகாப் செத்து போயிட்டான். அஹாசியா 2வது சமாரில் இருக்கிற தன் மேல் வீட்டில் கிராதியின் வழியாக சிட்டோட்ல இருக்காரு, கீழே விழுந்தார். இப்ப எப்ரோன்ல இருக்கிற பாகால் பேருனா என்னன்னா ஈ கடவுள், அங்க போய் விசாரிக்கிறார். இவங்க போயிட்டே இருக்காங்க அந்த சாமிட்ட. அப்ப எலிசா திரும்ப வருகிறார். திஸ்பியனாகிய ஏலியா அவளை பார்த்து, நீ என்னப்பா இங்க கடவுள்ல நீ அங்க போற, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் அங்க செத்து போயிடுவான், அதுல சாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அவன் மயிர் உடை தரித்து வார்க்கச்சை கட்டியிருப்பான். அவன் எலியா. சரி, இது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். என்னாகும் 24வது அதிகாரம் பார்ப்போம். 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்றது யார் அப்படின்னு பீலியா. இந்த பீலியாட்ட 2 குணாதிசயம் இருக்குது. 2 in 1. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தி செய்து வந்தபடியே நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தம் அங்க பரலோக தரிசனத்தை காட்டுறார். இப்ப இப்படிப்பட்ட ஆள் இருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இருக்காங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அழகா பைபிள் வாசிப்பா. அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவான். அவங்க போதகர்கிட்ட சார் ஜெபம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் ஒரே குஷியாயிடும். எனக்கு ஒரு சீசி இருக்கா, என்ன அழகா சொந்தக்காரங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவளுக்குள்ள ஒரு குறி சொல்றாங்க இருக்குங்க. தலை சுத்துதா இல்லை, எனக்கு அன்னைக்கு தலை சுத்துச்சு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு நகையை கணக்கிட்டாங்க. கஷ்டப்படுற பொண்ணு நகையை கணக்கின உடனே இவளை கொண்டு வந்து உட்கார வச்சு இவ காலை தூக்கி வச்சு இப்படி கையெல்லாம் அப்படி நிற்கிறான் ட்ராயிங்னு. அந்த நகை காணாக்கின பொண்ணு இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இதெல்லாம் வீடியோவில் இருக்கிற நான் பார்த்துட்டு இதெல்லாம் இவ கையை அப்படி வச்சுக்கிட்டு அஜிதா அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் இருக்கா, அவ தான் உன் நகையை திருடிட்டா, அங்கே பைய தேடு அது கிடைக்கும் அப்படின்னு. அவ பேரை சொல்லிட்டாலா, உடனே எல்லாம் தேடி கிடி பார்த்தாங்க, ஒரு மண்ணும் கிடைக்கல. நகை போனது போனதான். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துட்டாரு. நீ அன்னைக்கு பார்க்குற பிலியாம்ங்கிற ஒரு ஆவி இன்னைக்கு இருக்கு, உன் ஆஸ்பத்திரியில் இருக்கு, உன் முன்னாடி நிற்கிது. குறியும் சொல்லும், டான்ஸ் ஆடும், கையை வச்சு ஆசீர்வாதமும் பண்ணும், முழங்காலும் போடும், பைபிள் வாசிக்கும். பார்த்தீங்களா நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர்னா, அது அன்னைக்குள்ளது இன்னைக்கு கிளீன் அடிக்கிறாரு, சொல்லி கொடுத்துறாரு. இது நம்முடைய தேவன். சரி, நம்முடைய ஆண்டோடைய ஒரு ஸ்பெஷல் குணாதிசயத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்போகிறோம். எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனத்தோடு நம்ம அதை முடிக்க போகிறோம். எரேமியா 10:10 கர்த்தரோ மெய்யானது. இங்க தான் போகணும். ஆனா இங்க போறதுக்கு பதில அவங்க செத்தவங்கிட்ட போறாங்க. ஜீவனுள்ள தேவன் இருக்காரையா நம்மகிட்ட. எனக்கு வெளிப்பாடு காமிச்சிட்டாங்க. நீ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கா பாரு, பீலியாமுடைய ஆவி ஓ முன்னாடியே நிற்கிறது எனக்கு காட்டிட்டாரு. காரணம் அவர் ஜீவனுள்ள தேவன், கர்த்தர மெய்யானது, ஜீவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள். இந்த குறி சொல்றது பூமியிலே இராதபடி அவரே கிரியேட்டர். பூமியை தமது வல்லமையில உண்டாக்கி பூச்சக்கரத்தை ஞானத்தினாலே படைத்து வானத்தை இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணின வரத்தை நம்ம போகணும். சரி, ஜெபிச்சு படிப்போம். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு மரித்த ஆவி முறுமுறுக்கிற ஒருத்தர் போகக்கூடாது என்கிற ஒரு வசனத்திற்கு என் ஆவியானவர் கொடுத்த விளக்கத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.